நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. வாங்கப்பா. போட்டோ எல்லாம் எதுக்குமா? ஐயோ சொன்னா கேளுங்கப்பா, வாங்கல. பிடிவாதம் பிடிக்கிற பையனே. ஒரே ஒரு குரூப் போட்டோப்பா, ப்ளீஸ்ப்பா. எங்க உட்காருங்க. நான் போட்டோகிராஃபர் எல்லாம் வர சொல்லிட்டேன். சரி, அவங்க வாத்த சென்சாருக்கு போயிட்டல. கூப்பிடுமா அவளையா? அத்தை அத்தை, வேற எல்லாம் காஞ்சி போயிருக்கு. தினம் தண்ணி ஊத்த வேண்டியது தானே. குரூப் போட்டோக்கு ரெடி பண்ணிருக்கேன், வா நீயும் வந்து எடுத்துக்கோ. நீயும் உங்க அப்பா எடுத்துக்கோங்கம்மா, நான் வேண்டாம். ஐயோ வா அத்தை, என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? ஃபேமிலி போட்டோகிராஃபர்னா எல்லாரும் இருக்க வேண்டாமா? வேண்டாமா, போட்டோ எடுத்து எனக்கு சென்டிமெண்ட்ல ஒத்து வராது, வேண்டாமே. ஐயோ சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி எதுக்கு எல்லாத்துலயும் என் உயிரை வாங்குற? நீ வந்து முதல்ல உட்காரு. உன் கூடயும் அப்பா கூடயும் போட்டோ எடுத்துக்கணும் எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? உட்காரு. உன் ஆசை உனக்கு, என் பையன் எனக்கு இல்ல தெரியும். ஐயோ நீ உட்காரு அத்தை, நீ எடியா. எடுக்காத எடுக்காத எடுக்காத. கல்யாணமான புதுசுல எங்க மாமியாரோட போட்டோ எடுத்துக்கிட்டேன். எங்க மாமியார் 3 மாசத்துலயே போயிட்டாங்க. ஆசையா வளர்த்த நாய்க்குட்டிய மடியில வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுவும் போயிடுச்சு. ஊட்டிக்கு போயிருந்தப்போ வேண்டாம் வேண்டான்னு என்னை கம்பேர் பண்ணி போட்டோக்கு நிக்க சொன்னாரு. அவரு 6 மாசத்துல போயிட்டாரு. போட்டோக்கு எனக்கு ராசி இல்ல, வேண்டாமா. ஐயோ அத்தை, சினிமாவை சென்சார் பண்ணி பண்ணி உனக்கு சினிமா சென்டிமெண்ட் எல்லாம் வந்துருச்சு. அது இல்லம்மா, இந்த குடும்பத்துல மாதுரி தேவின்னு ஒரு அத்தை இருந்தான்னு அடுத்த ஜெனரேஷன் வர குழந்தைகளுக்கு தெரிய வேணாமா? அதுக்கு வேண்டியாவது ஒரு போட்டோ வேணும்ல? கரெக்ட். இந்த போட்டோவே அதுக்காக எடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதான் என் பயம். எடுக்காத எடுக்காத எடுக்காத. நீ எடுக்காத 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 எடுக்காத. எடுத்தாச்சு சார். எடுத்துட்டியா? நல்லா வருமா? சுமாரா வரும் சார். நானும் இந்த ஃபேமிலி மெம்பர் தான். எடே ஏய், நேரா உள்ள விட்டா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சொல்லிக்கல. போட வெளியே, போட வெளியே. நான் உன் தம்பி. ரொம்ப ரப்சர் பண்ண வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கும். எடியா இவன் லாங்குவேஜ் பத்தியா? இவன் தம்பின்னு சொல்லி வெக்கமா இருக்கு. இதுக்காக தான் இவனை அப்பா ஒதுக்கியே வச்சிருந்தாரு. டேய் ஒரே போலீஸ் கூப்பிட்டு போட வெளியே. எடியா எடுக்காத எடியா எடுக்காத எடியா எடுக்காத. எடுக்கல வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கும். ஐயோ இப்படி ஒரு ஃபேமிலி, இதுக்கு ஒரு ஃபேமிலி போட்டோ. அண்ணே லைஃப்ல எப்பயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எப்பயும் இப்படி இருந்துட மாட்டேன். ஓ கேமரா குடியா, நான் எடுக்கிறேன். போஸ்ட் கொடு. மோசக்காரன் இவன். ஸ்மைல். இவன் கெட்ட கேட்டுக்கு ஸ்மைல் வேணும். உன்னை பார்த்தா சிரிப்பாடா வரும். சிரிப்பே வராதா? ஆபீஸ்ல நல்லா தான் என் பேர் வச்சிருக்காங்க, புல்டாக்னு. ஸ்மைல். அக்கா சிரிக்கா, இந்த போட்டோவோட நீ சரிக்கா. ஐயோ சித்தப்பா, நீங்க வந்து காரியத்தையே கெடுத்துட்டீங்க. நல்ல காலம் நீயும் வந்த. வா ஜோதி, சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஐயோ உங்க ஃபேமிலி போட்டோல நான் எதுக்கு இருந்துச்சு? பரவாயில்ல வா. ஏன் இல்ல யூ கேரி ஆன், அது நல்லா இருக்காது. நான் போயிட்டு அப்புறமா வரேன். அட்லீஸ்ட் நீயும் நானுமாவது சேர்ந்து எடுத்துக்கலாம்ல. லுக், நீ எங்க போயிட போறேன், நான் எங்க போயிட போறேன். பாய், see you. ஜோதி. என்ன பொண்ணு பார்க்க போலாமா? எல்லாரும் ரெடியா? என்ன சிஸ்டர் ரெடியா வரணும்? ஒரே ஒரு நிமிஷம். என்ன ஆண்டி ரெடியா இல்ல நீங்க? புடவை ஜாக்கெட் மாத்திட்டு தோடெல்லாம் மாத்திட்டா நான் ரெடி. அதே 5 இருக்கு, 1 hour ஆகும். என்ன சார் பண்றீங்க? இதை முடிச்சா நான் ரெடி. நான் ரெடி. டேய் என்னடா பவ்யமா முறத்தால விசிறிட்டு இருக்க? சட்டை இன்னும் காயலடா. சீக்கிரம் எடுத்து மாட்டு. சட்டையை மாட்டிக்கிட்டா நான் ரெடி. அங்க பாரு. போனா எனக்கு இந்த சட்டை நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? எதை போட்டுக்கிட்டாலும் உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது இல்ல, அப்புறம் என்ன? ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டுமா? நீயாடா பொண்ணு பார்க்க போற? போட்டுக்க வேண்டா. இது நீ போடக்கூடாது, இது போட்டுட்டா நீ வரக்கூடாது. என்னோட பர்ஸை யாராச்சும் பாத்தீங்களா? நான் எடுக்கல. அதுல 350 ரூபாய் பணம் இருந்துச்சு. பொய் 150 தான் இருந்தது. அப்ப நீங்க தான் எடுத்திருக்கீங்க. அம்மா இந்த வேலையில ஓகே. போட்டுக்கடி. வீட்டுல சீப் எடுத்து அடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது. இந்த தலைக்கு சீப் எதுக்கு? தண்ணியை தொட்டு தடவிக்கிட்டு வாங்க. நாங்க ரெடி. பொண்ணு பார்க்க போறோம். இதான் ட்ரெஸ்ஸா? நல்லா இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டை பொண்ணு பார்க்க போறோம். இதான் ட்ரெஸ்ஸா? மாத்திக்கிறேன். இப்ப எப்படி? சுமாரா தான் இருக்கு, இருந்தாலும் பெட்டரா இருக்கலாமே. ஓ இருக்கலாமே. இப்ப எப்படி? முதல்ல வந்ததே பெட்டரா இருந்தது. மாத்து.
இவ்வளவுதான் ட்ரெஸ்ஸே இருக்கா? இன்னும் இருக்கே. மாத்து. இப்போ இப்போ ஆ, இப்பதான் நல்லா இருக்கு. பொண்ணு பார்க்க போற மாதிரி இருக்கு இப்பதான். எல்லாம் ஓகே. ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. அவங்க வீட்டு வாசல்ல இருந்து அவங்க யாருக்கு தெரியாம அந்த பொண்ணை ரகசியமா பார்க்க போறோம். அதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? ஐயோ என்ன இது, தெருவில் நின்னுக்கிட்டு பொண்ணை பார்க்க போறோமா? என்னடா அது சொஜ்ஜு பஜ்ஜி எல்லாம் சாப்பிடலாம் ரொம்ப ஆர்வமா அந்த போடா நீ. ஐயா கேவலமா இருக்கே. அல்ப மாதிரி ரோட்ல நின்னுக்கிட்டா பொண்ணு பார்க்க போறோம். அதுக்கு இத்தனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏண்டா என்ன அரேஞ்ச் பண்ணிச்சு விவரமா அவங்க கிட்ட சொல்லியே நீ? அது போக போக தெரிஞ்சுக்கிட்டுமே விட்டேன். போடா தெருவில் நின்று திருட்டுத்தனமா பார்க்கறதுக்கு அங்கவசரம் எதுக்குடா? வெறும் அண்டர்வேர் போதும். அதுக்காக ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது பணம் அதே மாதிரி போக முடியுமா? இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரகசியமா பொண்ணு பார்க்குற விஷயம் தப்பி தவறி கூட சுந்தரத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அம்மா இவ்வளவு இடைஞ்சல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பார்க்க போகணுமான்னு தோணுது. ஏய் பொண்ணை பார்க்காம அப்புறம் எப்படி எஸ்ன்னு சொல்றது? அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஏற்கனவே காஞ்சி ஹோட்டல்ல கௌதம ரகசியமா அப்சர்வ் பண்ணவர். வீட்டில் எங்கேயாவது மூலையில் உட்காந்துட்டு வீட்டுக்கு யார் வராங்க யார் போறாங்கன்னு அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க உஷாரா இருக்கணும், பி கேர்ஃபுல். இது உங்களுக்கு தான் புரியுதா? அது மட்டும் இல்ல, பொண்ணை பார்த்துட்டு அவ அப்படி இப்படி நெட்டை குட்டை மூக்கு சப்பை இதெல்லாம் அங்க பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம். இது உனக்கு தான். ஏண்டா ஆமா போகும்போது அந்த பொண்ணு வீட்டில் இருப்பாளா? நான் என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கேன். கண்ணில் பட்டா பார்க்கலாம். 50-50 சான்ஸ். ஒரு தடவையாவது வாச பக்கம் வராம இருப்பாளா? எத்தனை நேரம்டா வீட்டு வாசலே தவம் கிடக்கிறது? ஒரு தண்ணி தாங்க எடுத்தது என்ன பண்றது? அடக்கிக்கிறது. நாமெல்லாம் இப்ப எப்படி போறோம்? கௌதம் ராஜா ஒரு மோட்டார் சைக்கிள்ல, அப்பாவும் ஆகாஷ் அண்ணனும் ஒரு மோட்டார் சைக்கிள்ல, நானும் அம்மாவும் ஆட்டோலியா. கரெக்டா இருக்குமா? இப்படி எல்லாரும் பட மோட்டார் பைக்கில் போய் இறங்கினா பேங்க் ராபரிக்கு வந்த கூட்டம் மாதிரி இருக்கும். சுற்றுவார் சுட்டு துப்பாக்கி வச்சிருக்காரு. பின்ன எப்படித்தான் நம்ம போறோம் அத்தனை பேரும்? பஸ்லியா? நான் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் அதுல தான் போறோம். டெம்போ டிராவலர் மாதிரி. அப்பா நானும் அக்காவும் முன் சீட்ல. அப்பா நான் ஆகாஷ் கௌதம் 4 பேர் பின் சீட்லயா? இடம் பத்தாது. இல்ல நானும் ஆகாஷ் முன் சீட்ல, நீங்க 4 பேரும் பின்னாடி. ஓகே எல்லாரும் ஒரே இடத்துல தான் உட்காந்து போறோம். அந்த மாதிரி வண்டி கொண்டு வந்திருக்கேன். டிராவல்ஸ்ல வேலை பார்க்கறவனாச்சே, அதெல்லாம் கரெக்டா பண்ணிருப்பான். ரைட், வாங்க வாங்க. இதோ இதுல தான் போறோம். இதுலயா? ஐயோ என்னது டாக் வேன் மாதிரி இருக்கு? வாங்க வாங்க. என்னடா அது டெம்போ டிராவலர் நினைச்சா டப்பா டெம்போவை கொண்டு வந்து நிறுத்திருக்க. ஆட்டோலயோ டாக்ஸிலயோ போனா இறங்கி நின்று பார்க்கணும்டா. இதுன்னா அழகா காம்பவுண்ட் சுவர் பக்கத்துல பார்க் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருந்து யாருக்கு தெரியாம பார்க்கலாம். விளையாடுறியா? சுந்தரம் எங்க இருந்தோ பார்த்தா என்ன பண்றதுன்னு கேட்டியே. நாம இந்த வண்டியில வரத பார்த்தா பரவாயில்லையா? நாம உள்ளுக்குள்ள இருக்கிற சுந்தரத்துக்கு தெரியாது. ஏதோ வீட்டு வாசல் ஒரு டெம்போ நிக்குதுன்னு தெரியும், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நியாயமான பதில் ஒன்று சொல்லிடுறான். ஏய் இந்த மாதிரி வண்டியில எவனும் போய் பொண்ணு பார்த்துருக்க மாட்டான்டா. பெரிய சாதனை இது. இதை விட கார்ப்பரேஷன் குப்பை லாரியே பெட்டர். ஏன் தலை எழுத்துடா. வேலை வேணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் தலையாட்ட வேண்டியது. டேய் முட்டாள், பொண்ணு பார்க்கறது மட்டும் தான் இந்த டெம்போல. கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கோ, 10 பென்ஸ் காருக்கு முதலாளி நீ. அத்தைக்கு மீச முளைச்சா. இந்த காலத்து அத்தைக்கெல்லாம் மீச முளைக்குது. இந்த வண்டியில இருந்து அந்த வீட்டை எட்டி பார்த்தா சரியா இருக்குமா? எட்டிலாம் பார்க்க வேண்டாம், உள்ள இருந்தே பார்க்கலாம். டிராமா ஸ்கிரீன் மாதிரி 2 பக்கமும் தார்பாலிங் தொங்குது. பார்க்கறதுக்கு சௌகரியமா அதுல ஓட்ட பண்ணி வச்சிருக்கேன் லெஃப்ட் சைடுல. அதுல தான் பார்க்கறோம். நல்ல வண்டியாடா, வழியில மக்கர் பண்ணாத. என்ன சார் அப்படி கேக்குற? ராத்திரி தான் மதுரையில இருந்து 2 டெல்லி எருமை ஏத்தி அந்த பூந்தமல்ல இறக்குனேன். ஆகாஷ் எருமை ஏத்திட்டு வந்த வண்டியாண்டா. அதனால என்ன, எருமை மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் ஏறி போற ஆட்டோ நம்ம ஏறி போறது இல்லையா? அந்த மாதிரி தான் ஏறுங்க. ஐயா என்ன சார் பேஜார் பண்றீங்க? 2 ஹவர் தானே சொன்னீங்க, இப்பவே 1.5 ஹவர் ஆயிப்போச்சு. சரி சரி ஏறுங்க. இவ்வளவு உயரமா இருக்க, எப்படி ஏறுறது? இனியா படியே காண அந்த வண்டிக்கு எப்படி ஏறுறது? ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் கையை வச்சு ஏறிக்க வேண்டியதுதான். ரமணி, நீ உள்ள போய் ஸ்டூல் கொண்டு வா. அம்மா சாவி. இந்த கன்றாவையெல்லாம் பார்க்க பார்க்க பேசாம அந்த பொம்மை விற்கிற வேலையே மேலும் தோணுது. என்னடா முணுமுணுக்குற? ஒண்ணும் இல்ல. ரமணி சீக்கிரம். ஸ்டூல் ஸ்டூல் ரெடி. கொண்ட போடு. போடு. உருப்படி எண்ணிக்க. ஏறா ராஜா ஏறு. 1 ரமணி 2 மோகனா 4. என்னடா அது ஸ்லீப்பர் கோச்ல ஏற மாதிரி பயமா இருக்குடா. நல்லதா போச்சு, நீ வர வேண்டாம். அப்பா அம்மா பொண்ணை பார்க்காம எப்படி எங்களை பிடிச்சி ஏறுமா? பார்த்து ராயப்படா ஹாஸ்பிட்டல் போக பண்ணிடாத. பொண்ணு பார்க்க போறப்ப தட்டு புத்துன்னு பேசாதீங்க. அப்பா நீங்க ஏறுங்கம்மா. அப்பா சார் என்ன சார் இறங்கிட்டீங்க? ஸ்டூல உள்ள விட வச்சுட்டு வந்துடுறேன். ஸ்டூல உள்ள வச்சா அப்புறம் நீங்க எப்படி ஏறுவீங்க? சரி ஸ்டூல் இல்லையே இருக்கட்டும், வரும்போது இறக்கலாம். நல்ல யோசனை உங்களுக்கு. அப்புறம் நீங்க எப்படி ஏறுவீங்க? அதானே சரியான தலைவலி கேசியா.
எனக்கு மட்டும் டைம் ஆயிடுச்சு, நடுவழியே இறக்கி விட்டு போயிடுவேன். ஏரியா இந்தா புடி. அப்பா நீ எப்படி எடுப்ப? ஐயோ டிரைவர் முன்னால ஏறுவாரு. நல்ல ஃபேமிலியா இது. என்னடா இந்த ஆட்டம் ஆடுது? உடனே வெளியே வந்துரும். டிரைவருக்கு கோவம் அதான். பாத்தியாயோ? போற வழியில கொஞ்சம் பூ வாங்கிக்கணும். எதுக்கு அந்த பொண்ணு குடுக்கறதுக்கா? சுற்றுவான் அந்த ஆளு. அம்மா கேஸ கரெக்ட்டா மூடுனீங்களா? ஏ இப்ப வேண்டிய ஞாபகப்படுத்துறேன். உடனே உங்க அம்மா வண்டி திருப்புங்க. பார்த்து திருப்புப்பா. டேய் அந்த பொண்ணு மட்டும் கன்றாவியா இருந்தது. இந்த பாரு வெட்டிடுவா வந்த. அது ஏடா என்கிட்ட சொல்றப்பா? ஆகாஷ்ட ஆரம்பிச்சு உங்ககிட்ட முடிச்சிட்டேன். ஐயோ ஆகாஷ்னா இன்னும் எவ்வளவு தூரம் போறோம்? எங்கடி நீ கேக்குற? அவன்ட்ட கேக்குறியே. அப்பா இல்லம்மா அண்ணன் கிட்ட தான் ஆரம்பிச்சேன். இங்க வந்து முடிச்சிட்டேன். இல்ல நேரா போயிட்டு வலது பக்கம் திரும்பி வளைஞ்சு ஒரு ரோடு போகும். அதுல போனா பக்கத்துல தான். பக்கியோ பாக்கெட். இத பாரு, போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கௌதம் கல்யாணம் நிக்க வேண்டாம். அது பாட்டுக்கு நடக்கட்டும். அம்மா டிரைவரையோ பார்த்து போயாயோ. ரசூல்ல பார்த்து இருங்க. இருங்க. ஐயோப்பா. இருங்க. ஐயோ. பார்த்து ஆண்டி பார்த்து. ஓ டிரைவர் ஸ்லோவா போயா. பார்த்து. என்னடா பண்ற? மால உட்கார்ந்துடா தூக்கு என்ன. அம்மா 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 வீடு வந்தாச்சு. ஆண்டி அரேஞ்ச்மெண்ட் எப்படி? இதான் சுந்தரத்தோட வீடு. இவ்ளோ பெரிய வீடா? நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன். வீடா முக்கியம், பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொண்ணு என்ன ரெடியா வந்து நிப்பாளா? வெயிட் பண்ணி பாருங்க. பாருங்க. ஐயோ வீடு நல்லா இருக்கே. அடாடாடாடாடாடா எத்தனை பலாம்சு பார்த்தியா? ஒருவேளை பை காட்ஸ் கிரேஸ் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்குள்ள பலாக்காலம் பழுத்துடும். அல்பம் பொண்ணு பார்க்க வந்தமா பலாக்காய பார்க்க வந்தமா? என்ன தேடுறீங்க ஓட்டைக்குள்ள? இல்லடா இவ்வளவு பெரிய பணக்கார 2-3 டாக்ஸ் ஆகுது இருக்கணுமே, அதான் டாக்ஸ் தான் தேடுறேன். தனியா டாக் எதுக்கு? அவரே புல்டாக் தானா? யாரா சுந்தரம் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான? அவனா? சும்மா இருக்க சார், அவன் தோட்டக்காரன். எனக்கு தெரியாதா? வீட்டு முதலாளி தான் தலையில முண்டாசு கட்டிக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோயினோட அப்பா. எத்தனை சினிமால பாத்திருக்கேன் நான். துணிக்கிட்டே இருக்க முடியல. சுந்தரம் வாப்பா, சீக்கிரம் தரிசனம் கொடுப்பா. யோ யாரையாவது வண்டி நிறுத்தி இருக்குதா? நீங்க கத்தினது வாட்ச்மேன் காதுல விழுந்துருக்கு. ஏயா அறிவில்ல உனக்கு? கத்துறது மனுஷனா தெரியலையா? சரியான செவிட்டு முடலாம். யார் பாது வண்டி இங்க நிறுத்தி இருக்குது? வண்டி ஸ்டார்ட் ஆல, இப்ப எடுத்துருவோம் சொல்லியா டிரைவர்? இல்ல வண்டி. சரி உள்ள பேசுனதுல காதுல விழுந்தது. என்ன தார் பையெல்லாம் போட்டு ஸ்மக்லிங் வண்டி மாதிரி? உள்ள யார் ஓனரா? இல்ல கிளீனரு. சரி சீக்கிரம் வண்டி எடுத்து கிளம்பு. ஐயா வர நேரம் ஆச்சு. அண்டா திட்டுவாரு. கிளம்பு. சுந்தரம் விட்டு வாட்ச்மேனே இவ்வளவு உஷாரா இருக்கான் பாத்தீங்களா? அவன் போய் சுந்தரத்தை கூப்பிட்டு வந்துட போறான். இது யாரு? இதான் சுந்தரம். இதை ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். இவர்தான் சுந்தரமா? தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் சொன்னீங்க. சுந்தரம் ரொம்ப அம்சமா இருக்காரா, எனக்கு ஈக்குவலா. சம்மந்தி ஓகே. அநேகமா அந்த பொண்ணு இப்ப வரலாம். வராமலும் போகலாம். உங்க வாயில நல்ல வார்த்தை வராதா? நல்ல ஃபேமிலியா இது. வந்தாச்சு. இவதான் பொண்ணுன்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேமா, நான் பாக்குறேன்.
என்ன பார்க்க விடுங்க, நான் தானே கல்யாணம் பண்ணி போறேன். ஆளுக்கு ஒரு ஓட்ட போடுறத நீ ஈஸியா பாத்துக்கலாம் மேடம். பொண்ணு எப்படி இருக்கா பாத்தியாடா? கௌதம் அடிச்சடா லக்கி பிரைஸ். தவம் பண்ணிருக்கணும் அண்ணே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க. என்ன கலர், நானும் பிறந்திருக்கேனே. சனிய சனிய. அவ ப்ரொஃபைல் பாத்தியாடா? நானும் பாக்குறேன். நீ பார்க்கலன்னா என்னடா இப்போ? ஒரே ஒரு கிளை மறைக்குதுடா, அதை வெட்டினா நல்லா தெரியும். வாட்ச்மேன் உங்களை விட்டுடுவான். டிரைவர் போலாம். டிரைவர் கொஞ்சம் இருப்பா. என்ன பாட்டு பாட சொல்ல போறியா? வந்தாச்சு பார்த்தாச்சு போக வேண்டியதானே. இருடா இருடா. ஐயோ, மோட்டர் பைக் துடைக்கிறா பாவம். உந்தன் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா. அதெல்லாம் அப்புறம் பாடிக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப போலாம். டிரைவர் வண்டி எடு. கௌதம் அடிச்சடா லக்கி பிரைஸ். சாரி 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 சாரி. ட்ரெஸ் பண்ணி முடிச்சு பாப்பா பாப்பா. ஐயோ பேசிட்டே இருக்காத, வா சீக்கிரம் போலாம். அப்பா நானும் ஜோதியும் சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் சரி, நீ ட்ரெஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பாவம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமாவா? ரைட்மா, போயிட்டு வாங்க. ஆனால் ஜாக்கிரதை, சினிமா முடிஞ்சு ஹோட்டலுக்கு சுத்த போயிடாதீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க அருமை பொண்ண பத்திரமா கொண்டு சேர்த்துறேன். பாய். ஓகே பாய். கௌதம் தேடி பிடிச்சா கூட இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாடா அவனுக்கு. கூடவே ஜாபும் கிடைக்குது. சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கானே பொண்ணு. சீ, அழகா இருக்கா. கௌதமுக்கு அவளுக்கு என்ன ஜோடி பொருத்தம். என்ன கலர்ரா, இப்படி ஒரு சிகப்பு நான் ஆப்பிள்ல மட்டும் தான் பாத்துருக்கேன். ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட்ல வந்திருக்கானே. விளம்பரத்துல அடிக்கூட மாட்டோம் சுந்தரம், தொலைச்சிருவாரு. சந்தோஷமா இருக்கு. டிரைவர் ஏன் மெல்லமா போற? வேகமா போயா. நல்ல ஃபேமிலியா இது. பாத்து பாத்து.